அனைவருக்கும் வணக்கம் உறவுகளே. ஜேஎஸ் அறிவுச் சுரங்கம் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இப்போ நம்ம பார்க்க இருப்பது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 மற்றும் டிஆர்பி போட்டித் தேர்வை எதிர்கொள்ளும் நண்பர்கள் அனைவருக்கும் 8ஆம் வகுப்பிலிருந்து பாடப்புத்தகம் அதிலிருந்து சில வினா விடைகள் பார்க்க இருக்கிறோம். வாங்க அன்பு சொந்தங்களே, இப்பொழுது வினாக்குள் செல்வோம். வினா எண் 1. வன்மொழி என்ற சொல்லின் பொருள் என்ன? வன்மொழி என்ற சொல்லின் பொருள் என்ன? விடை வளமிக்க மொழி. வினா எண் 2. வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்து எது? வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழைய தமிழ் எழுத்து எது? விடை வட்ட எழுத்து. வினா எண் 3. வளாமை என்னும் சொல்லின் பொருள் என்ன? வளாமை என்னும் சொல்லின் பொருள் என்ன? விடை தவறாமை. வினா எண் 4. வானமளந்து என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைக்கும் சொல் எது? வானமளந்து என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைக்கும் சொல் எது? விடை வானம் + அளந்தது. வினா எண் 5. வானம் + அறிந்த என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எது? வானம் + அறிந்த என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் எது? விடை வானமறிந்த. வினா எண் 6. வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ்மொழி வாழிய வாழியவே என்ற பாடல் வரிகளை இயற்றியவர் யார்? வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ்மொழி வாழிய வாழியவே என்ற பாடல் வரிகளை இயற்றியவர் யார்? விடை பாரதியார். வினா எண் 7. வாழ்வுக்குரிய ஒழுங்குமுறை எனப்படும்? வாழ்வுக்குரிய ஒழுங்குமுறை எனப்படும்? விடை ஒழுக்கம். வினா எண் 8. விசும்பு என்னும் சொல்லின் பொருள் என்ன? விசும்பு என்னும் சொல்லின் பொருள் என்ன? விடை வானம். வினா எண் 9. வைப்பு என்ற சொல்லின் பொருள் என்ன? வைப்பு என்ற சொல்லின் பொருள் என்ன? விடை நிலப்பகுதி. வினா எண் 10. எழுத்து இக்காலத்தில் எழுதப்படும் தமிழ் எழுத்துக்களின் பழைய வரி வடிவமாகும். எழுத்து இக்காலத்தில் எழுதப்படும் தமிழ் எழுத்துக்களின் பழைய வரி வடிவமாகும். விடை தமிழ் எழுத்து. வினா எண் 10. ஆட்சி காலமான 11ஆம் நூற்றாண்டுக்குப் பிறகு கிடைக்கும் கல்வெட்டுக்களில் பழைய தமிழ் எழுத்துக்கள் காணப்படுகின்றன. ஆட்சி காலமான 11ஆம் நூற்றாண்டுக்குப் பிறகு கிடைக்கும் கல்வெட்டுக்களில் பழைய தமிழ் எழுத்துக்கள் காணப்படுகின்றன. விடை முதலாம் இராசராச சோழன். வினா எண் 11. மாடு வயலில் புல்லை மேய்ந்தது இத்தொடரில் உள்ள வினைமுற்று எது? மாடு வயலில் புல்லை மேய்ந்தது இத்தொடரில் உள்ள வினைமுற்று எது? விடை மேய்ந்தது. வினா எண் 12. முகில் என்ற சொல்லின் பொருள் என்ன? முகில் என்ற சொல்லின் பொருள் என்ன? விடை மேகம். வினா எண் 13. வாணிதாசனுக்கு செவாலியர் விருது எந்த அரசு வழங்கியது? வாணிதாசனுக்கு செவாலியர் விருது எந்த அரசு வழங்கியது? விடை பிரெஞ்சு அரசு. வினா எண் 14.
வாணிதாசன் யாருடைய மாணவர்? வாணிதாசன் யாருடைய மாணவர்? விடை பாரதிதாசன். வினா எண் 15. விதித்தல் பொருளில் வரும் வினைமுற்று எது? விதித்தல் பொருளில் வரும் வினைமுற்று எது? விடை வியங்கோள் வினைமுற்று. வினா எண் 16. வினைமுற்று எத்தனை வகைப்படும்? வினைமுற்று எத்தனை வகைப்படும்? விடை 2. வினா எண் 17. அரங்கசாமி என்ற எத்திராசலு என்பது யாருடைய இயற்பெயர்? அரங்கசாமி என்ற எத்திராசலு என்பது யாருடைய இயற்பெயர்? விடை வாணிதாசன். வினா எண் 18. ஆள் அளப்பு என்னும் மொழியை பேசும் பழங்குடியினர் யார்? ஆள் அளப்பு என்னும் மொழியை பேசும் பழங்குடியினர் யார்? விடை காடர்கள். வினா எண் 19. இன்னோசை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைக்கும் சொல் எது? இன்னோசை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைக்கும் சொல் எது? விடை இனிமை பிளஸ் ஓசை. வினா எண் 20. உலக இயற்கை சீரழிவு தடுப்பு தினம் எந்த நாளில் கடைபிடிக்கப்படுகிறது? உலக இயற்கை சீரழிவு தடுப்பு தினம் எந்த நாளில் கடைபிடிக்கப்படுகிறது? விடை அக்டோபர் 5. வினா எண் 21. உலக ஈரநில நாள் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? உலக ஈரநில நாள் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? விடை பிப்ரவரி 2. வினா எண் 22. உலக ஓசோன் தினமாக எந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறது? உலக ஓசோன் தினமாக எந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறது? விடை செப்டம்பர் 16. வினா எண் 23. உலக வனவிலங்கு தினம் எப்போது? உலக வனவிலங்கு தினம் எப்போது? விடை அக்டோபர் 6. வினா எண் 24. எப்போது உலக இயற்கை தினம் அனுசரிக்கப்படுகிறது? எப்போது உலக இயற்கை தினம் அனுசரிக்கப்படுகிறது? அக்டோபர் 3. விடை அக்டோபர் 3. வினா எண் 25. ஏவல், வேண்டுதல், வாழ்த்துதல், வைதல் ஆகிய பொருள்களில் வரும் தொடர் டேஸ் ஆகும்? ஏவல், வேண்டுதல், வாழ்த்துதல், வைதல் ஆகிய பொருள்களில் வரும் தொடர் டேஸ் ஆகும்? விடை விளைவு தொடர். வினா எண் 26. ஒன்றன் செயலை குறிக்கும் சொல் டேஸ் எனப்படும்? ஒன்றன் செயலை குறிக்கும் சொல் டேஸ் எனப்படும்? விடை வினைச்சொல். வினா எண் 27. ஒரு செய்தியை தெளிவாக கூறும் தொடர் டேஸ் எனப்படும்? ஒரு செய்தியை தெளிவாக கூறும் தொடர் டேஸ் எனப்படும்? விடை செய்தித் தொடர். வினா எண் 28. ஒருவரிடம் ஒன்றை வினவுவதாக அமையும் தொடர் டேஸ் ஆகும்? ஒருவரிடம் ஒன்றை வினவுவதாக அமையும் தொடர் டேஸ் ஆகும்? விடை வினாத்தொடர். வினா எண் 29. ஒவ்வொரு ஆண்டும் எந்த நாள் உலக இயற்கை வள பாதுகாப்பு நாளாக கடைபிடிக்கப்படுகிறது?
ஒவ்வொரு ஆண்டும் எந்த நாள் உலக இயற்கை வள பாதுகாப்பு நாளாக கடைபிடிக்கப்படுகிறது? விடை: ஜூலை 28. வினா எண் 30. ஓடை ஆட உள்ளம் தூண்டுதே, கல்லில் உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும் என்ற பாடலின் ஆசிரியர் யார்? ஓடை ஆட உள்ளம் தூண்டுதே, கல்லில் உருண்டு தவழ்ந்து நெளிந்து பாயும் என்ற பாடலின் ஆசிரியர் யார்? விடை: வாணிதாசன். அன்பு சொந்தங்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கருத்துக்கள் சொல்லுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்றும் JS அறிவுச் சுரங்கம் இணைந்தே இருங்கள். மீண்டும் நாளை வேற ஒரு வினாக்களோடு உங்களோடு சந்திக்கிறேன். தற்சமயம் விடை பெற்றுக் கொள்கிறேன். உங்கள் தோழி JS. நன்றி, வணக்கம்.